பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் இருக்கின்ற மிக உயர்ந்த விஷயமான பகவத்கீதையை பார்த்து வருகிறோம். இப்போ இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். இந்த தேகம் வேறு, ஆத்மா வேறு. தேகம் கண்டிப்பாக அழியக்கூடியது, ஆத்மாவிற்கு என்றுமே அழிவில்லை. ஏன்னா அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷாதம், அதாவது மனதில் சஞ்சலம் ஏற்பட்டது. இவர்களையெல்லாம் நான் கொன்றதனால் அதனுடைய பாவம் எனக்கு வந்து விட்டால் என்கின்ற சிந்தனையை அர்ஜுனன் வைத்திருக்கிறான். அவன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு கீதாச்சாரியனுக்கு உண்டு, ஒரு குருவாக உண்டு. அந்த சிஷ்யனுடைய மனதில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சஞ்சலத்தை தீர்க்க உதித்ததே ஸ்ரீமத் பகவத்கீதை. இதில் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் பார்த்து வருகிறோம். இதுவரை 52 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இப்போ 53வது ஸ்லோகம். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாயஸ்யதி நிச்சலஹா சமாதாவ் அச்சலா புத்திஸ் ததா யோகம் அவாப்ஸ்யசி. இது 53வது ஸ்லோகம். இப்போ நாம் ஏற்கனவே செய்யக்கூடிய கர்மங்களில் 2 வகை அப்படின்னு பார்த்துக்கோம். அது என்னது அப்படின்னா, ஒன்று காமிய கர்மம், மற்றொன்று நிஷ்காம கர்மம். காமிய கர்மம் அப்படின்னா ஒன்றை எதிர்பார்த்து பகவானுடைய சேவைதனை செய்வது, அர்ச்சிப்பது. எனக்கு மட்டும் என்ன சொல்லுது, ஒரு வீடு கட்டும் பாக்கியம் வந்து விட்டால் உனக்கு நான் அபிஷேகம் செய்கிறேன். அப்போ வீடு கிடைக்கும் என்கின்ற ஒரு காரணத்தை மனதில் வைத்து கொண்டு பகவானுக்கு ஒரு சேவை செய்வது அப்படிங்கிறது காமிய கர்மம். எதையுமே எதிர்பார்க்காது, இறைவா நான் உனக்காக இதை செய்கிறேன், பலனை பற்றி எனக்கு பற்றில்லை, நீ என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது போதும் அப்படின்னு எந்தவிதமான பிரார்த்தனையும் இல்லாமல் தன் நிலை மறந்து இது பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை என்கின்ற ஒரு நிலை, அது நிஷ்காம கர்மம். எதையும் எதிர்பாராது இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை. இப்போ இப்படி சொல்றேன், ஆனா வேதங்களிலெல்லாம் என்ன சொல்லுது, ஸ்தோத்திரங்களிலெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஸ்லோகமும் கடைசியில் முடியும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நீங்கள் சொல்கிறீங்க, ஏக காளே பட்டே நித்தியம், ஒரே ஒரு தடவை சொன்னா என்ன மகா சத்ரு விநாசனம் ஏதோ சம்திங், 2 தடவை சொன்னா தனம் தானியம் சமான்விதாக, ஒருவேளை 3 தடவை சொன்னா மகாலட்சுமி பிரசன்னா, சாக்ஷாத் மகாலட்சுமியே உங்களுடைய ஆத்துக்கு வந்துடுவா அப்படின்னு மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தில் பல ஸ்துதியாக இருக்கு. இந்த ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ வேதங்களை கூறும் பொழுது இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களே கூறுகிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணன் பலனை எதிர்பார்க்காது என்னுடைய சேவையை செய் என்று அறிவுறுத்துகிறானே, எது சரி? இது அற்புதமான கேள்வி இல்லையா? வேதத்தில் பலஸ்துதி என்பது உள்ளடங்கியது. இதை சொன்னால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை எதிர்பார்த்து செய்யாதே என்பது கிருஷ்ணனுடைய வாக்கு. வேதம் சொல்வது சரியா, பகவான் கிருஷ்ணன் சொல்வது சரியா? நம்ம பாமரர்கள் இல்லையா, எது சொல்வது சரி? அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்திலே ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுத்தால் நிச்சயமாக ஓடி வந்து அந்த மருந்தை உட்கொள்வதில்லை. சரி, அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கூடவே ஒரு தேன் அல்லது சர்க்கரை இதையெல்லாம் வச்சுண்டு அதை தடவி மருந்தை உட்கொள்ள. எதுக்கு அப்படின்னா, அந்த குழந்தை நன்னா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. மருந்து மட்டும் இவன் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டான், அதன் மேல் தேன் தடவி அல்லது சர்க்கரை தடவி கொடுக்கிறார்.
உடனே அந்த குழந்தை அதை சாப்பிடுகிறது, அதனால் குணமடைகிறது. அதைப்போல எடுத்த உடனே நீ மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்காம கர்மம் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எந்த குழந்தையும் அந்த ஸ்தோத்திரங்களையோ வேதங்களையோ கண்டிப்பாக பயிற்சி எடுக்காது. அப்போ உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசைக்காகவாவது முதலில் அந்த வேதங்களை ஸ்தோத்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். சரி, இது அந்த பள்ளியிலே அந்த எல்கேஜி ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா வளர 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 அவனுடைய மகிமை தெரிய தெரிய ஒரு நிலை வரும். ஒன்றை எதிர்பார்த்தா ஒன்றை செய்வது, அது வியாபாரம் இல்லையா? அவன் இதை செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற ஞானம் நம்மிடம் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய ஞானம் நம்மிடம் இல்லை. இதை பக்தர்கள் அவ்வளவு எளிதில் ஒப்புக்கொள்வதில்லை. இறைவா கல்யாணமாகி சரி 10 வருடங்கள் ஆகிறது, ஒரு குழந்தை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள், நியாயம். இறைவன் என்ன செய்கிறான்? அந்த சந்தான பாக்கியம் என்கின்ற குழந்தையை கொடுத்து விடுகிறான். ஆனால் சரியாக ஒரே மாதத்தில் அந்த குழந்தை இறந்து விடுகிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, குழந்தையை வேண்டினீர்களே, அந்த குழந்தைக்கு ஆயுஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினீர்களா? இல்லை, தெரியலையே. ஆரோக்கியமான குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட தெரியலையே. அப்போ சில குழந்தைகள் பிறக்கிறது, அது ஆஸ்பத்திரியிலிருந்து வரவே மாட்டேங்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா இன்னொரு பிரச்சனை, இது முடிஞ்சுன்னா அது. என்ன சொல்றது, சதா சர்வகாலமாக ஆரோக்கிய குறைபாடு உள்ளதாகவே இருக்கிறது. வித்தை அப்படின்னா ஒன்றுமே வராத ஒரு குழந்தை இருக்கிறது. இப்படி சகல பாக்கியங்களையும் கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல தெரியல. நமக்கு எது வேண்டும், நமக்கு எது ஹிதத்தை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு படபடான போய் பிரார்த்தனை பண்ணும் அளவுக்குத்தான் நமக்கு அறிவு இருக்கிறது. முதலில் ஒத்துக்கொள்ளுங்கள், நான் பகவானிடம் எதை பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற ஞானம் என்னிடம் இல்லை என்ற அந்த அஞ்ஞானத்தை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுங்களா, சில விஷயங்களை படித்த உடனே எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது, நம்மை அறியாமல். அது அந்த எண்ணம் மட்டும் வந்து விட்டால் அதற்கு மேல் உங்களால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது பக்தர்களை. இதை சொல்லும் போது கொஞ்சம் மனது கொஞ்சம் தைப்பது போல இருக்கும், ஆனால் உண்மை அதுதானே. அப்போ எப்பொழுது வேதங்களே கொடுக்கக்கூடிய அந்த பலனின் மேல் இருக்கக்கூடிய பற்று உன்னை விட்டு விலகுகிறதோ, நான் இதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுத்தாலும் இது இறைவனுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி நிஷ்காம கர்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு பகவானுடைய சேவையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவன் எப்படி எப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறானோ, அப்போ பார்த்தீங்கன்னா தன்னை மறந்த அந்த தியான யோகம்னு சொல்றாங்கல்ல, அந்த தியானம் முதிரும் பொழுது சமாதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆரம்பத்தில் சில மணித்துளிகள் கூட நம்மளால இருக்க முடியாத ஒரு நிலையில் பல நேரம், பல நிமிடங்கள், பல மணி நேரம் கூட அந்த சமாதி நிலையில் இருக்கக்கூடிய அளவிற்கு அவன் பயிற்சி பெறுகிறான். அப்போ அந்த நேரத்தில் அவன் நிச்சயமாக அந்த தெய்வீக உணர்வு, பகவானை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு இல்லையா, நிச்சயமாக அவன் பகவானை அடைந்து விட்டவன் என்று நினைத்துக்கொள் அர்ஜுனா என்று பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பலன் மேல் பற்று வைத்து எந்த காரியத்தையும் செய்யாதே. ஏன்னா தியான யோகத்தில் அமர்ந்துள்ளவன் பலனை எதிர்பார்த்து செய்வதனால் எந்த பயனும் இல்லை என்பதை அறிவுறுத்துகிறார் பகவான் கிருஷ்ணன். ஸ்லோகம் 54. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனன், அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவாம் ஸ்திததி கிம் பிரபாக்ஷேத கிம் ஆசீத பிரஜேதகம். இப்போ 54வது கேள்வி, அதாவது அந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனை பார்த்து கேட்கின்ற அற்புதமான
ஒரு கேள்வி என்னன்னா, பாருங்க, ஒருவன் அந்த தியான யோகத்தில் லயித்து இறைவனை அடைந்து விட்டான் எப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவன் எந்த நிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியிருந்து நாம் பார்த்த உடனே இவன் பகவனை கண்டவன், ஒரு சமாதி நிலையில் பல மணி நேரமாக இருக்கின்றவன், அந்த யோகி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கிறதா? ஒருவன் அந்த நிலையை அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி உணர்வது? அதற்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கிறதா? அப்படி ஒருவேளை அந்த நிலையை அடைந்தவனுக்கு பாஷை அந்த மாதிரி அவன் இதுக்கு மேல சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா அந்த பக்குவ நிலை அடைந்தவன் இனி பேசவே மாட்டான், இல்லை அளவா பேசுவான், இல்லை என்ன கேள்வி கேட்டாரோ அதற்கு உண்டான பதில் மட்டும் அதுவும் சுருக்கமாக சொல்பவனாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு இடத்தில் அமரும் போது எப்படி அமர்வான்? ஏன்னா ஆசனத்திலேயே அமர்கின்றவன், அதற்கென்று விதிப்படி அமர்ந்தவன் அந்த இடத்தில் அமர்வானா? அவன் நடக்கும் பொழுது வேகமாக இருக்குமா இல்லை மெதுவாக இருக்குமா? இப்படி அவனுடைய நடை, உடை, பாவனை, அவனுடைய பேச்சு, இதன் மூலமாக நாம் எப்படி அவனை அறிவது? இவன் பகவானை கண்டவன், இல்லை தியான யோகத்தில் லயித்தவன், இல்லை காமிய கர்மத்தை விடுத்து நிஷ்காம கர்மத்தை மட்டும் அடைந்து சமாதி நிலையினை அடைந்து இறைவனை கண்டவன், இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நிர்ணயங்கள் இருக்கின்றதா? இது அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்ட கேள்வி. இதை கேட்ட உடனே அடுத்த ஸ்லோகம், அதாவது 55வது ஸ்லோகம், ஸ்ரீ பகவானுவாச்சா பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞத் ததோச்யதே. அர்ஜுனன் கேட்ட கேள்வியை அற்புதமாக உள்வாங்கிய பகவான் கிருஷ்ணன் பார்த்தா, நீ அற்புதமான ஒரு கேள்விதனை கேட்டிருக்கிறாய். எப்போது பாருங்க, ஒருவன் மனதில் ஏற்படுகின்ற அந்த புலன்களின் மூலமாக எழுகின்ற அந்த இன்ப உணர்ச்சி, ஆமா, வேட்கை, அந்த இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும், அது எனக்கு வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதில் இருப்பவன், அது சாமானியமாக நம்மை போன்ற மனிதர்கள். அந்த இந்திரியங்களினுடைய தூண்டுதலினால் அந்த ஆசையானது அடங்குவதில்லை. இன்னும் சாப்பிட வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் பார்க்க வேண்டும். ஆனால் எதை பார்க்க வேண்டும்? அது புலன் எந்த பக்கம் போகுதோ அது போலவே மனசும் போகும் இல்லையா? ரைட். ஆனா அந்த மாதிரி போக விடாது இந்திரியங்களை தன்னகத்தே வைத்து கட்டுப்படுத்த தெரிந்தவன் அவனே யோகி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இந்த புற ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் துறந்து, சரி, மனம் எப்படின்னா நிச்சலமா இருக்கு, தூய்மையானதா இருக்கு, எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம இருக்கு. இந்த மாயா உலகத்தில் எதையும் வேண்டி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலை அடைந்து என்ன இருக்கோ அதில் திருப்தி அடையக்கூடிய மனதன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை 2 வரிகளில் கூறிவிடலாம் பக்தர்களே. ஒன்று என்னன்னா, கைண்ட்லி அக்செப்ட். எது இறைவன் நமக்கு கொடுக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வைத்துக்கொள். அது சுகமாகட்டும் துக்கமாகட்டும். ஏன்னா நீ தீர்மானிப்பது அல்ல, அவன் தீர்மானித்து நம்மை வந்தடைவது. அப்போ இன்று துக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய இச்சை, அதை அனுபவிப்போம். அதற்கு உண்டான சக்தியை அவனே தரட்டும். சுகம் வருகிறதா, இது அவன் தந்தது. அதற்காக சுகத்திற்காக உச்சத்திற்கு போய் அதை கொண்டாட தேவையில்லை. ஏனால் சுகம் முடிந்ததும் துக்கம், துக்கம் முடிந்ததும் சுகம், இப்படி மாறி மாறித்தான் ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் இறைவன் என்ன சொல்லுது, அதை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அப்போ தன்னுள் திருப்தி அடைபவன், இந்த வார்த்தை இருக்க பாருங்க.
பக்கத்து வீட்டில் எவ்வளவோ நடக்கும், அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஆண்டவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், இதை வைத்துக்கொண்டு எப்படி திருப்தி அடைவது என்று தெரிந்தவன் யோகி அப்படிங்கிறான் பகவான். மிக உயர்ந்த வார்த்தை பக்தர்களே. அப்போ எப்பொழுது தன்னில் திருப்தி அடைவனாக ஒருவன் இருக்கிறானோ அவன் நிச்சயமாக யோகி என்று நீ உணர வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வீக உணர்வில் நிலையாக இருப்பவன் அவனே என்று நீ அறி அர்ஜுனா. எப்பொழுது தன்னுள் இருப்பதில் திருப்தி அடைந்து என்னுடைய சேவை தன்னை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்கின்றானோ அவன் என்னை அடைந்து விட்டான் என்பதற்கு அறிகுறி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறுவது போல் நமக்கு அறிவுரை தனை கூறிக்கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.